ஸோ வாட்ஸ்அப்பில் பல்க் மெசேஜஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட இந்த க்ளவுட் பேனலை யூஸ் பண்ணி நீங்கள் பல்க் மெசேஜஸ் பண்ணுறதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ மார்க் டாப்பில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் பட்டன் ஆட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR வந்து ஷோ ஆகும். இந்த QRை நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து எந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த நம்பர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்க பிளானை பொறுத்து உங்களால் மல்டி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பேசிக் பிளான் எடுத்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் மல்டி அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்க் மெசேஜ் பண்ண வேண்டிய காண்டாக்ட் எல்லாத்தையுமே ஒரு செப்பரேட் ஃபோல்டர் ஆர் குரூப்பில் வந்து போட்டு வைக்கணும். ஸோ இதுக்குள்ளே இன்பில்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற காண்டாக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் சேம் இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் டவுன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து வரும். ஸோ இந்த காண்டாக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காண்டாக்ட் பேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். குரூப் வந்து அதாவது தனித்தனி ஃபோல்டராக காண்டாக்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 73 காண்டாக்ட், இதில் வந்து ஒரு 32 காண்டாக்ட்ஸ், அந்த மாதிரி 4 அந்த மாதிரி நான் வந்து டெஸ்டிங்க்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ எகைன் வந்து நான் ஜஸ்ட்டு இன்னொரு குரூப் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல நியூ காண்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எனபிளில் வச்சுட்டு இங்கே ஒரு காண்டாக்ட்டுக்கு ஒரு நேம் நான் வந்து டெஸ்ட்டு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் 5ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா அந்த குரூப் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ என்னோட காண்டாக்டில் டெஸ்ட் 5ன்ற ஒரு குரூப் வந்து, அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் இப்போ காண்டாக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட் ஐக்கான் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த லிஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் அப்படின்ற பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். நீங்கள் காண்டாக்டை 2 விதமாக இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸல் ஆர் CSV ஃபைல்ஸில் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட் மேனுவலாக டைப் பண்ணியோ இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார்மேட், எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரியான ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் எக்ஸல் அங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் CSV கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா பெரிய ஃபார்மேட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு காலமில் நேம், ஒரு காலமில் நம்பர், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இப்போ நான் மேனுவலாக இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு 2 நம்பர் வந்து மேனுவலாக போட்டுக்கிறேன். 91 வந்து ஆட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்களோ அந்த கண்ட்ரி கோட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4 காண்டாக்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துடலாம் டேரெக்டாக, எதுவும் இஷ்யூ இல்லை. ஜஸ்ட் இங்கே பேக் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். பேக் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் எகைன் இன்னொரு பேக் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் மொபைல் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கீழே இருக்கிற நம்மளோட ரெகுலரான பேக், ஹோம் அந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது டேரெக்டாக வந்து உங்களை ப்ரீவியஸ் பேஜுக்கு தான் கொண்டு போகும். இதோடைய ப்ரோக்ராம்டு ப்ரீவியஸ் பேஜுக்கு கொண்டு போகாது. நீங்கள் எந்த பேஜில் ஆல்ரெடி இருந்தீங்களோ அதே பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்போ காண்டாக்டில் இருக்கீங்களா? ஸோ காண்டாக்ட் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எகைன் இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா பல்க் மெசேஜிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். மெசேஜிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பல்க் மெசேஜிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நியூ கேம்பெயின் ஒரு பட்டன் வரும். ஸோ நியூ கேம்பெயின் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல், இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கேஜ் வந்து ஒரு மல்டி லாகின் பேக்கேஜ். ஸோ மல்டி ப்ரொஃபைல் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2 ப்ரொஃபைல் இருக்குது. நான் அதில் ஒரு ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெளியே ஒரு கிளிக் பண்ணேன்னா போய்டும். ஓகே. ஸோ கேம்பெயின் நேமில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு நேம், ஓகே, நான் டெஸ்ட்டு கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துட்டு காண்டாக்ட் குரூப் அப்படின்ற இடத்துல தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம என்னென்னலாம் காண்டாக்ட் குரூப் வச்சுருக்கோமோ அது எல்லாமே இங்கே வரும். நான் டெஸ்ட் 5 ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த குரூப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட் 5 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் அண்ட் மீடியா அப்படின்ற இந்த பட்டன் தான் இருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியா ஃபைல் ஏதாவது வேணும்னா டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருந்தோ கம்ப்யூட்டரில் இருந்தோ உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதையே வந்து
நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒவ்வொரு கேம்பெயினுக்கு அப்லோட் பண்ணுற இமேஜஸும் உங்களுக்கு இன்பில்டாக ஒரு மெமரி வந்து நம்ம ஒவ்வொரு யூஸருக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 500 MB ஸ்டோரேஜ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண இமேஜஸ்லாம் எனக்கு இங்கே இருக்குது. இந்த ஃபைல் மேனேஜர் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வரும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எதுவும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டன். ஓகே. ஸோ டைரெக்டாக அப்லோட் பண்ணணும்னா இந்த அப்லோட் பட்டன் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து வரும். நீங்கள் அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக இங்கே ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். சேவ் ஐக்கான் வச்ச மாதிரி உங்களுக்கு இங்கே கீழே இருக்கிற ரோவில் 3வது பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆல்ரெடி சேவ் பண்ண கேப்ஷன்லாம் எடுக்கணும்னா 2வது பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன கேப்ஷன்லாம் போட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட்டு இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு இந்த டைம் போஸ்ட் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த ரேண்டம் மெசேஜஸ் இன்டர்வல் பை மினிமம் செகண்ட் அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு மெசேஜுக்கும் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கணும், ஒரு மெசேஜுக்கும் இன்னொரு மெசேஜுக்கும் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கணும் அப்படின்ற செட்டிங்ஸ் இங்கே செட் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 to 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறீங்க இந்த மெசேஜஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக ஷெட்யூல் பண்ணலாம். ஷெட்யூல் பண்ணலை, எனக்கு வந்து டேரெக்டாக இப்போ சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே டச் பண்ண வேணாம். ஸோ 0 அப்படியே ப்ளைனாக விட்டுட்டு ஜஸ்ட் ஷெட்யூல் அப்படின்ற இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போவே வந்து அந்த மெசேஜஸ் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டே டைமில் ஷெட்யூல் பண்ணணும்னா ஜஸ்ட் டே. இது என்னென்னா மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேண்டம் டைமிங்கில் சென்ட் ஆகும். 10 மணிக்கு சென்ட் ஆகலாம், 11 மணிக்கு சென்ட் ஆகலாம், இல்லை 10:50க்கு 10:40க்கு அந்த மாதிரி ரேண்டம் டைமிங்கில் சென்ட் ஆகும். நீங்கள் ஒரு 1000 நம்பர் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரேண்டமாக ஒரு மார்னிங் 7 to 8க்குள்ளே 6க்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலையும் இன்ட்டு மார்க் இருக்கும். அந்த இன்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி நீங்கள் 2 மட்டும் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்போ 17 அப்படின்றது ரயில்வே டைம் படி நமக்கு 5 o'clock அரௌண்ட் வரும். 5 o'clock. ஸோ 5 to 6க்குள்ளே 17 to 18க்குள்ளே மெசேஜஸ் வந்து சென்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இது எம்டியாக வச்சுட்டு எனக்கு இப்போ உடனே ரன் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு மெசேஜஸும் சென்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோடய மெசேஜ் பேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் மெசேஜ் போயிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக்காக. லாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு போயிருக்கு, இப்போ இந்த நம்பருக்கு போகுது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2:53 இப்போ கரெக்டாக டைமு 2:53க்கு 3 பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 4 நம்பர் நான் கொடுத்துருந்தேன், அதில் 3 நம்பருக்கு போயிருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் நான் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்பர். ஸோ அதனால் வந்து அது சென்ட் ஆகலை. ஓகே. ஸோ இன்டர்னலாக சென்ட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து தெரியும். 4மே சென்ட் ஆன மாதிரி காட்டுது. ஒரு நம்பர் வந்து நீங்கள் உங்கள் நம்பரே சேம் போட்டிங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டெஸ்ட் கேம்பெயின் நான் போட்டதோடைய ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கணும்னா இந்த இடத்துல ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கேம்பெயினை இந்த பேனல்லேருந்து டெலிட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பல்க் மெசேஜிங் அப்படின்ற டூலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து இந்த டூலை யூஸ் பண்ணி பல்க் மெசேஜஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைனில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் 1 by 1 பார்த்துட்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பட்டன். நீங்கள் இது வரைக்கும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலைன்னா ஜஸ்ட் இந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி QR வரும், ஸ்கேன் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2வது இந்த ரிப்போர்ட் அப்படின்றது உங்களோட டேஷ்போர்ட் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெசேஜஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும். எந்தெந்த கேம்பெயின்லேருந்து எவ்வளோ மெசேஜஸ் போயிருக்கு, எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட் வந்து ஜென்ரலாக ஒரு ஓவர் வியூ வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து இந்த ப்ரொஃபைல் அப்படின்றது என்னென்னா நீங்கள் மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற லாகின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்றது எல்லாமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் API இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் வெர்ஷன் நீங்கள் அட்வான்ஸ் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு API இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து வரும். ஸோ உங்களோட APIக்கு உண்டான கீஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரோடையோ இல்லை CRM-ஓடையோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான கீஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணுறது அந்த மீதி இருக்கிற API-யோட கீ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ID, ஆக்சஸ் டோக்கன் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும்.
ஸோ அடுத்தது ஆட்டோ ரெஸ்பாண்டர். ஆட்டோ ரெஸ்பாண்டர் அப்படின்றது என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஜென்ரலாக இருக்க க்ரீட்டிங் மெசேஜ் மாதிரி. ஸோ யாராவது ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சடனாக ஒரு ரிப்ளை வந்து சென்ட் ஆகும். அதாவது எந்த மெசேஜ் பண்ணாலுமே, யாராவது ஒரு மெசேஜை இனிஷியேட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிப்ளை சென்ட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஆட்டோ ரிப்ளை சென்ட் ஆகணும், ஆட்டோ ரெஸ்பாண்ட் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளால் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோட ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் எனேபிள் கொடுத்துட்டு இங்கே சென்ட் டு அப்படின்றதுல இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் அண்ட் மீடியா வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் அண்ட் மீடியா. ஸோ இங்கே மீடியா ஃபைல் ஏதாவது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இந்த ஃபைல் மேனேஜரில் கிடைக்கும். இல்லை புதுசாக அப்லோட் பண்ணணும்னா இந்த அப்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் மெசேஜஸ் டைப் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி ஒரு மெசேஜ் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு ஐவிஆர் செட்டப் மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வெல்கம் டு டிஜிட்டைஸ், சென்ட் 1 ஃபார் பல்க் மெசேஜஸ், சென்ட் 2 ஃபார் சிஆர்எம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஐவிஆர் செட்டப், நமக்கு கஸ்டமர் கேருக்குலாம் கால் பண்ணும்போது தமிழுக்கு ஒன்றை அழுத்தவும் அந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ்க்கு நான் ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எனக்கு கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணும்போது இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக சென்ட் ஆகிடும், ஒரு க்ரீட்டிங் மெசேஜஸ் மாதிரி. ஓகே, ஸோ அடுத்தது இது வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீசப்மிட் ஆகணும், அதாவது திரும்பவும் அந்த மெசேஜ் வந்து அதே கஸ்டமருக்கு எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் இது. ஸோ இங்கே இது வந்து மினிட்ஸில் இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு 3 days 4 days ஒன்ஸ் போனால் போதும். 3600 நிமிஷத்துக்கு அப்புறம் போகணும் அப்படின்னு போடுறேன். ஏன்னா சும்மா ஒருத்தங்களுக்கு அதே மெசேஜ் போகக்கூடாது. அதனால நான் எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸப்ட் கான்டாக்ட், ஒரு சில கான்டாக்ட்டுக்கு மட்டும் இந்த மெசேஜ் போகக்கூடாதுன்னா கூட உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு மட்டும் இந்த மெசேஜஸ் வந்து போகாது. ஸோ ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ என்னோடய இன்னொரு நம்பர்லேருந்து நான் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணால் எனக்கு அந்த ரிப்ளை வந்து வந்துருச்சு. திரும்ப ஹாய்னு சென்ட் பண்ணால் வரல. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம அடுத்த ரெஸ்பாண்ட் வந்து எனக்கு மேபி 2 நாளைக்கு அப்புறம் வரும். நம்ம அந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு திரும்பவும் இதே மெசேஜ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது சேட் பாட். இப்போ நெக்ஸ்ட் வந்து சேட் பாட். இந்த ஆட்டோ ரெஸ்பாண்டரில் நம்ம ஒரே ஒரு மெசேஜ் தான் செட் பண்ண முடியும். மெசேஜ் அது இமேஜஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ரெஸ்பாண்டரோட ஒர்க் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் மாதிரி தான். அந்த இடத்துல நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐவிஆர் செட்டப் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அடுத்து இந்த சேட் பாட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோ ரெஸ்பாண்டரும் சேட் பாட்டும் எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் சேட் பாட்டில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சேட் பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சேட் பாட்டில் அந்த மாடல்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், ஐட்டம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ எனக்கு 5110ன்னு காட்டுதா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு 00ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேட் பாட் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஐட்டம் அப்படின்றத கொடுக்கணும். ஆட் ஐட்டம் அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சென்ட் டு இண்டிவிஜுவல். ஓகே, சென்ட் டு இண்டிவிஜுவல். மெசேஜ் கண்டெயின் த கீவேர்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்க, யாராவது அட்ரஸ்னு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போது 2-3 விதமாக கேட்பாங்க. ப்ளீஸ் சென்ட் த அட்ரஸ்னு கேட்பாங்க, இல்லை ப்ளீஸ் ஷேர் யுவர் அட்ரஸ்னு கேட்பாங்க, இல்லை லொக்கேஷன்னு கேட்பாங்க. அப்போது அந்த அட்ரஸ் அப்படின்ற வேர்டு அவங்க சென்ட் பண்ணுற மெசேஜஸில் இருந்தாலே எனக்கு வந்து ரிப்ளை வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இந்த செகண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு வீடியோ உங்கள் ப்ரமோஷனுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, யூடியூப்லேயே எதுலையோ. அந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் பிஸ்னஸோடைய ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆஃபர்னு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இல்லை ஆஃபர்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை 365ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை 555ன்னு மெசேஜ் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கீவேர்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, கஸ்டமர் வந்து பர்டிகுலராக அந்த 555 சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட ரிப்ளை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க ரெஸ்பான்ஸ் வந்து கஸ்டமருக்கு சென்ட் ஆகும், இல்லைனா சென்ட் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து 555ன்னு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க கஸ்டமர்கிட்ட. ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோன் நம்பரில் 555 இருந்தால் கூட கஸ்டமருக்கு ரிப்ளை சென்ட் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வெறும் அவங்களோட மெசேஜில் அந்த 3 லெட்டர் 555 மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ்னு கொடுத்துட்டு கீவேர்டு வந்து நான் அட்ரஸ், ஒரு கீவேர்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டு வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீவேர்டு ஆட் பண்ணுறதுக்கு திரும்ப அதே மாதிரி லொக்கேஷன். ஓகே, ஸோ இப்போ இது அட்ரஸ் லொக்கேஷன் போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து எனக்கு கண்டெயின் த வேர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த வேர்டு வந்து கண்டெயின் ஆகிருந்தாலே
அவங்களுக்கு வந்து மெசேஜஸ் போகணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதை நான் எப்படின்னு டெமோவும் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மீடியா ஃபைல் ஆட் பண்ணணுன்னா ஆல்ரெடி நான் ஃபைல் மேனேஜரில் வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் இதோட இன்பில்டு ஸ்டோரேஜில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த லோகோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து எனேபிளில் இருக்கணும். சென்ட் டு இண்டிவிஜுவல். நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் மெசேஜஸ் போகணும் அப்படின்னா இண்டிவிஜுவல், இல்லை குரூப்ஸ்க்கும் மெசேஜ் பண்ணணும்னா குரூப்ஸ். ஓகே. ஸோ டைப் வந்து கண்டெயின் த கீவேர்டு. எனக்கு இந்த ஃபார்மெட்டுக்கு எனக்கு கண்டெயின் த கீவேர்டு தேவைப்படுது. ஸோ நான் அதை நான் வச்சுக்கிட்டேன். ரெஃபரன்ஸ் நேமு, கீவேர்ட்ஸு, டெக்ஸ்ட் அண்ட் மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லா செட்டப்பும் முடிஞ்சது. ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்துட்டு இப்போ எகைன் நான் டெஸ்டிங்க்கு இவ்வளோ நம்ம சேட்பாட் செட் பண்ண கீவேர்டை நான் வந்து சென்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் அட்ரஸ்ன்னு சென்ட் பண்ணுறேன். ஓகே. அட்ரஸ்ன்னு சென்ட் பண்ணாலும் எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் சென்ட் யுவர் அட்ரஸ்ன்னு கொடுக்குறேன். ரிப்ளை வந்துருச்சு. லொக்கேஷன் ரிப்ளை வந்துருச்சு. ஸோ அந்த கீவேர்டு வந்து நம்ம ஒரு யூசர் அனுப்புகிற மெசேஜில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்ட் 1 ஃபார் பல்க் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 1 சென்ட் பண்ணுறாங்க. 1 அவங்களுக்கு 1ஓட ஒரு ரிப்ளை வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே வந்து கீழே பார்த்திங்கன்னா அடுத்து சென்ட் 11 டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 11 கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்களுக்கு மெசேஜ் உடனே வந்துடும். ஸோ இதில் அவங்களுடைய பிஸ்னஸ் நேம் எல்லாமே கேட்கும். நான் இங்கே இடத்துல எல்லாமே இப்போ இதை சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு அடுத்த ரிப்ளை போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதை சப்மிட் பண்ணதும் எனக்கு அடுத்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபைல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போது சப்மிட் பண்ணதும் எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்தியா அப்படின்ற கீவேர்டுக்கு நான் ரிப்ளை செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சென்ட் பண்ணால் டீட்டெயில் வரும். 2 சென்ட் பண்ணால் 2ஓட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கீழே 22க்கு 22 டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் செட் பண்ணிட்டுருக்காங்க. இ-சேவை மையம்க்கு, கேபிள் ஆப்ரேட்டர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி இந்த சேட்பாட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் ஒரு நிறைய பேர் இந்த பெட் அண்ட் பில்லோ சேல் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட லீடெல்லாம் அப்படியே வந்து க்ளோஸே ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட நீடே இங்கே வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி என்ன வேணும் சார், என்ன உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்றது இல்லாமல் கஸ்டமர் இங்கே வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே அவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு அவங்க இங்கே இன்ஸ்டால் பண்ணி பேமெண்ட் வரைக்குமே நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்ற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் கிராபர்னு சொல்லுவோம். ஸோ குரூப்ஸில் வந்து உங்களால் நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போது இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. 2 அக்கௌண்ட்டில் நான் ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய குரூப்ஸோட என்கிட்ட என்னென்ன குரூப் இருக்கோ அதோட லிஸ்ட் எல்லாமே காட்டுது. ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தேன்னா எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸலில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது ஏபிஐ. இப்போது நீங்கள் எடுத்துருக்க பிளானை பொறுத்து உங்களுக்கு ஏபிஐயோட ஆக்சஸ் வந்து கிடைக்கும். இந்த ஏபிஐ வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து வாட்ஸ்அப்பில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இங்கே பில் அடித்தேன்னா என் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் போகணும், ஒரு தேங்க்யூ நோட் போகணும், இல்லைனா வந்து உங்கள் ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் போகணும். அந்த மாதிரியான செட்டப் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, சிஆர்எம் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை பில்லிங் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரோட இந்த வாட்ஸ்அப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு உண்டான டூல் தான் இந்த ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐ கிளிக் பண்ணாங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, சிஆர்எம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இந்த ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்குள்ளே இருக்கிற இந்த கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட இந்த டிஜிட்டைஸ் பேனலையும் உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரையும் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெசேஜஸ் அனுப்பிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் காஸ்ட்டுமே கிடையாது. நார்மலாக மெட்டாவுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஒரு சில மெட்டாவோட அஃபிஷியல் பிளானில் இருக்கும். 30 பைசா வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ்க்கும் சர்வீசஸ் ஓரியன்டான மெசேஜஸ்க்கும் 30 பைசா நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த அடிஷனல் காஸ்ட்டுமே கிடையாது. நீங்கள் ஒன் டைம் பிளான் காஸ்ட் மட்டும்தான் 1 இயருக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அண்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து
அஃபிஷியல் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இது கொடுக்குறாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் அஃபிஷியல் மெட்டா ஏபிஐ பர்ச்சேஸ் பண்ணி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டன் அண்ட் லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போது கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பட்டன்ஸ் வந்து எல்லாமே டிசேபிள் தான். இது வந்து ஃபியூச்சரில் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணுவோம், உங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேனலோட மேஜர் அட்வான்டேஜ் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்களால் மொபைல்லையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டக்குன்னு ஒரு நீங்களே பண்ணிடலாம். ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை ஸ்டாஃப் பண்ணிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கோ இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுற டைமில் உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பண்ணிடலாம். ரெண்டாவது இது வந்து 24/7 வந்து சேட் பாட் ஒர்க் ஆகும். 24/7 சேட் பாட் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லேயே இல்லாட்டியும் நைட்டு 3 மணிக்கு யாராவது மெசேஜ் பண்ணாலும் அந்த லீடை வந்து உங்களால் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். இல்லை க்ளோஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதை வந்து நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆல்ரெடி சேட் பாட் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களால் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேனல் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் 50 மெசேஜஸ் இன்க்ளூடிங் சேட் பாட்டோட கிடைக்கும். ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் ஏபிஐ எல்லாமே ஆக்சஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீ ட்ரையல் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் கூட உங்கள் பிளானை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். பிளான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் பிளானோ இல்லை வந்து நீங்கள் ப்ரீமியம் பிளானோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு உண்மையாகவே ஒரு சக்ஸஸை தரக்கூடிய பிளானாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்தும். உங்களை வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு டைரெக்டாக கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.